கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகம் 17ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். தன்னை உண்டாக்கினவரையே நோக்குவான், அவன் கண்கள் இஸ்ரவேலின் பரிசுத்தரையே நோக்கி கொண்டிருக்கும். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் துதிக்கப்படுவதாக. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. இந்த நாள் தியானத்துக்கு ஆண்டவர் தந்த ஏசாயா 17ஆம் அதிகாரம் இந்த 8ஆம் வசனத்துக்காக ஆண்டவரை துதிக்கிறேன், சோதரிக்கிறேன். இதிலே கூட இந்த ஏசாயா தீர்க்கதரிசி இப்படியாக சொல்கிறார், தன்னை உண்டாக்கினவரையே நோக்குவான், அவன் கண்கள் இஸ்ரவேலின் பரிசுத்தரையே நோக்கி கொண்டிருக்கும் என்று சொல்லி. அப்போ அதுக்கு மேலுள்ள வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது அக்காலத்திலே என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கிறது. இந்த சொல்லப்பட்ட இந்த தீர்க்க தரிசன வசனங்கள் கடைசி காலத்துள்ள ஜனங்களுக்காக சொல்லப்பட்ட வார்த்தையை அநேகம் இதில் காணப்படுகிறது. அப்படிப்பட்டதான ஒரு தியானத்தின்படி இந்த வசனத்தை நாம் சிந்திக்கும் போது, தியானிக்கும் போது, இந்த கடைசி காலத்தில் என்ன பண்ணுவான் மனிதன்? இந்த விக்கிரகங்களை விடுபட்டு விடுதலை அடைந்து அவன் கண்கள் யாரை நோக்கி கொண்டு? இஸ்ரவேலின் பரிசுத்தரையே நோக்கி கொண்டிருக்கும். தன்னை உண்டாக்கின தேவனையே அவன் நோக்கி பார்த்து கொண்டிருப்பான். அப்போ இந்த கடைசி நாட்கள் கூட முழு உலகத்தில் உள்ள எல்லா மக்களுக்கும் என்ன உண்டாயிரும்? மெய்யான தேவனை கண்டு கொள்ளக்கூடிய ஒரு அறிவு உண்டாகும். எல்லாரும் என்ன பண்ணுவாங்க? அந்த தேவனுடைய பெரிதான ரட்சிப்பை பெற்றுக்கொள்ளும்படியாக, அவருடைய நன்மைகளை பெற்றுக்கொள்ளும்படியாக, அவருடைய ராஜ்யத்துக்கு சொந்தமாகும்படியாக, அவருடைய பிள்ளைகளாக இந்த பூமியில் வாழும்படி அவர் என்ன பண்ணுவாங்க? இஸ்ரவேலின் பரிசுத்தரையை நோக்கி பார்க்கத்தக்கதாக தேவன் கிரியைகளில் வெளிப்படுவார். அப்போ நாம் அப்படிப்பட்டதான ஒரு காலத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இந்த நாட்கள் கூட அநேக இடங்களில் தேவனுடைய கரம் நீட்டப்பட்டதாக, தேவனுடைய கரம் அசைவாடி கொண்டிருக்கிறது. அநேக ஜனங்களை அவர் சந்தித்து கொண்டிருக்கிறார். அநேக ஜனங்கள் தேவனுடைய வேலைக்கென்று, தேவனுடைய ஊழியத்திற்கென்று, தேவனுடைய பிள்ளையாக வாழ்வதற்கு தங்களை ஒப்பு கொடுத்து கொண்டே இருக்கிறார்கள். அநேகர் தங்களை வாழ்வை தேவனுக்கென்று ஒப்புவித்து முழுகி ஸ்நானப்படுகிறார்கள். இப்படியாக தேவன் நாட்களில் கடைசியாக கிரியை செய்கிறார். ஜனங்கள் எல்லாம் என்ன பண்ணுறாங்க? அவரையே நோக்கி பார்க்கத்தக்கதாக தேவனுடைய பெரிதான சமூகம் ஜனங்கள் மத்தியில் அசைவாடுகிறது. அப்போ இந்த நாட்கள் கூட நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை நாம் எப்படியாக நடந்து கொண்டிருக்கிறோம், ஓடிக்கொண்டிருக்கிறோம், தேவனுக்கென்று செயல்பட்டு கொண்டிருக்கிறோம், தேவனையே நாம் நோக்கி பார்த்து கொண்டிருக்கிறோமோ, தேவனுடைய கிரியைகள் இன்னும் அதிகமாக வெளிப்படும்படி அவருக்காக பிரயாசப்படுகிறோமோ, அவரை நோக்கி பார்க்கிறோமா என்பதையெல்லாம் நாம் ஆராய்ந்து பார்க்க வேண்டும். அப்போ அவரை நோக்கி பார்க்கும்போது அவர்களுக்கு ஆண்டவர் என்ன பண்ணுறாரு? அவர்கள் முகங்கள் வெட்கப்பட்டு போகாமல் பிரகாசம் அடையும்படியாக செய்கிறார். அவர்கள் வாழ்க்கையில் ஒரு செழிப்பை கட்டளையிடுகிறார். அவர்கள் வரக்கூடிய எல்லா தோல்வியிலிருந்தும் ஒரு பெரிதான விடுதலை பெற்றுக்கொள்ளும்படியாக உதவி செய்கிறார். அப்போ இந்த நாட்கள் கூட மனிதன் அவரையே நோக்கி பார்க்கும்போது அவனை ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். அவன் மூலியமாக மற்றவர்கள் ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளத்தக்கதாக இஸ்ரவேலின் பரிசுத்த கடைசி நாட்களாகிய இந்த நாட்களில் அவருடைய கிரியையை பகிரங்கமாக வெளிப்படுத்த விரும்புகிறார். உலகத்தின் பின்னே, பாவத்தின் பின்னே, விக்கிரகத்தின் பின்னே போகிற எல்லா ஜனங்கள் மத்தியிலும் அவர் கிரியை வெளிப்படும். அதனால் தான் 7ஆம் வசனத்திலே நாம் வாசிக்கிறோம், அக்காலத்திலே மனுஷர் தங்கள் கைகளின் கிரியையாகிய பீடங்களை நோக்காமலும், தன் விரல்கள் உண்டு பண்ணின தோப்பு விக்கிரங்களையும் சிலைகளையும் நோக்காமலும் தன்னை உண்டாக்கினவரே நோக்கி பார்ப்பார்கள் என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கிறது. அப்போ அப்படிப்பட்டதான ஒரு பெரிதான கிரியை தேவன் வெளிப்படுத்த போகிறார். எல்லாரும் தன்னை உண்டாக்கின தெய்வத்தின் மீது நம்பிக்கை வைத்து, விசுவாசம் வைத்து, அவருடைய பெரிதான கல்வாரி அன்புக்கென்று இந்த உலகத்தில் வாழும்படியாக தேவன் பின்பு நடக்க தொடங்குவார்கள். அதனால் அந்த நாளில் கூட நாம் கூட நமக்கு தந்த கிருபையை, நமக்கு தந்த ரட்சிப்பை, நமக்கு தந்த தேவனுடைய பெரிதான நன்மைகளை நாம் சுதந்திரித்து கொள்ள நாம் அவரையே நோக்கி பார்ப்போம். இஸ்ரவேலின் பரிசுத்தரை நாம் இந்த நாளில் கூட உயர்த்துவோம். அவரையே நாம் கண்கள் நோக்கி பார்த்து கொண்டிருக்கத்தக்கதாக அவருடைய பலத்தை செயல் வெளிப்படும்படியாக நாமும் பிரயாசப்படுவோம், பாடுபடுவோம், அவர் நாமத்தை மகிமைப்படுத்தும். அப்போ நிச்சயமாக கர்த்தர் நம்மையும் நம்மோடு இருக்கிற யாவரையும் அவர் ஆசீர்வதிப்பார். கர்த்தர் தாம் இந்த வசனங்களால் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஜெபம். கிருபையும் சிநேகம் நிறைந்த நல்ல தெய்வமே, நன்றியோடு துதிக்கிறோம், சோதரிக்கிறோம். இந்த நாளில் நீ எங்களோடு பேசும் நல்ல வசனங்களுக்காக நன்றி செலுத்துகிறோம். தன்னை உண்டாக்குனவரையே நோக்குவான், அவன் கண்கள் இஸ்ரவேலின் பரிசுத்தரையே நோக்கி கொண்டிருக்கும் என்ற வசனம் பிரகாரம் இந்த நாளில் எங்களோடு இடைப்பட்டு அதற்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த கடைசி நாட்களில் ஜனங்கள் அப்படியே உண்மையை நோக்கி பார்க்கத்தக்கதாக நீ பலத்த கிரியையில் நடப்பிக்க போகிறீர். ஆண்டவரே, ஜனங்களை சந்திக்க போகிறீர், விடுவிக்க போகிறீர். அதற்காக நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து நடத்தும் காத்துக்கொள்ளும் கனமகிமை செலுத்துகிறோம். இயேசுவின் இன்ப நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன்.